லட்சுமி அக்கோ, உங்க பிள்ளைகள்லாம் எங்க போனாலுவ? ஒருத்தையும் காணோம். இவ்வளோ நேரம் இங்கே தானே உட்கார்ந்துருந்துவ? அவங்க வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலுவ பெரிய பொண்ணு. அப்படியா, வீட்டுக்கு தான் போனாலுவலோ? அப்போ எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நானும் ஒரு பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வான்னு சொல்லியிருப்பேனே போகும்போதே. இப்போ என்ன கெட்டு போச்சு? ஒரு போனை போட்டு எடுத்துட்டு வர சொல்லு, ஒரு சொம்பு தண்ணிய. சச்ச வேண்டாம், அது நல்லா இருக்காது. அப்பனா சும்மா கடை. இப்போது மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான கோலப் போட்டி. என்னது இளைஞர்களா? பொம்பளை பிள்ளைகளுக்கு தானே கோல போட்டிக்கு பேர் எழுதி இருந்து. இது என்ன கோல போட்டி பயல்களுக்கு வச்சு விட்டுருக்காங்க? நமக்கு என்ன கோலம் போட தெரியும்? ஒருவேளை கவின் என்ன தெரியாம மாத்தி சொல்றாருன்னு நினைக்கேன். போய் கேப்போம். இளைஞர்கள் அனைவரும் தங்களது வீட்டிற்கு சென்று கோலமாவை உடனடியாக எடுத்து வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்ல சதீஷ், இந்த அண்ணன் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு? அங்க பயல்வளம் கத்திக்கிட்டு நடக்கணும்ல. நமக்கு என்ன கோலம் போட தெரியும்னு நீங்கள் என்னல ஆம்பளை பயல்வளுக்கெல்லாம் கோல போட்டி எழுதி வச்சிருக்கியேன்னு சொல்லி கத்திட்டு நடக்கணும். என்ன பண்ற? எனக்கே தெரியல. அந்த ஒருவேளை மாத்தி படுத்திருப்பாருன்னு இனிமேதான் அவர்கிட்ட கேட்க போலான்னு போனேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. இரு கேட்டுட்டு வரேன். நான் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் எப்பயும் போல கோல போட்டி வச்சிருந்தேன். நம்மளுக்கு இன்னும் சறுக்கு மரம் ஏறுதல், அப்புறம் மாறுவேட போட்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு வச்சிருந்தேன். இவர் என்னன்னா நம்மளை கொண்டு கோல போட்டியில தூக்கி போடியாரு. சரி, அப்ப என்னன்னு கேளல. அந்த நீ மாத்தி கிட்டி படிச்சிருக்க போறாரு. கவினண்ணே, நான் பொம்பளை பிள்ளைகளுக்கு தானே கோல போட்டி லிஸ்ட்ல எழுதிருந்தேன். நீங்க என்னன்னே இளைஞர்கள்னு சொல்லி சொல்றீங்க? இல்லை, வருஷம் வருஷம் பொம்பளை பிள்ளைகள் தான் என்னாலும் கோலம் போடுது. இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே. பயிரில் நீங்க கோலம் போடுங்களா? நீங்களுமே கோலம் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். போடுங்களேன், அப்பதான் ஒரு கலகலன்னு இருக்கும். போட்டின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும். ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும். அதுக்குதான் இளைஞர்களுக்குன்னு போட்டுட்டேன். செத்தான் சிவனாண்டி. என்ன எங்களுக்கெல்லாம் கோலம் போட தெரியாதுனே. கோலமாவை எப்படி பிடிச்சி எப்படி கோடு போடணும்னு கூட தெரியாது. ஒரு கோடை நேரா போட சொன்னவே கோணையா போகும். இதுல வேற கோலம் போட சொல்றீங்க நீங்க எங்களை போய். இலே சதீஷு, கவின்னு சொல்லியதும் சரிதான். நீங்கள் எப்படி கோலம் போட்டாலும் சரிதான். பிரைஸ் ஆறுதல் பிரைஸ் உண்டு தானே. அதனால நீங்களும் தைரியமா கோலம் போடுங்க. எவ்வளவு காலத்துக்கு தான் பொம்பளை பிள்ளையிலே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் போடுங்க. எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்காங்க. என்னே பாதி பேர் வீட்ல கோலம் மாவுலாம் இருக்காதுனே. எல்லாம் மார்கழி மாசமே கோலம் போட்டு முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எல்லா வீட்லயும் இருக்கல கோலமாவு. இல்லன்னா நான் வாங்கி தரேன். ஐயோ போச்சுல. நம்ம சொல்லியதையும் காதுல வாங்க மாட்டாவு போல இருக்கு. இளைஞர்கள் அனைவரும் உடனடியாக கோலமாவுடன் மைதானத்திற்கு வரவும். இல்ல இப்ப என்னலாம் பண்றது? கோலம் என்ன மாதிரியான கோலம் போடணும்னா கான்செப்ட் படி தான் போடணும். பொங்கல் சம்பந்தப்பட்ட கோலங்கள் போடலாம். அதாவது பொங்க பணம் வச்சதா இருக்கலாம், இல்லனா மாட்டு பொங்கல் மாதிரியான கோலமா இருக்கலாம். இந்த மாதிரியான கோலங்கள் வரையணும். சுத்தம். இல்ல என்னல கோலம் போட சொன்னத ஒரு 2-3 இழுப்பு இழுத்து விட்டுறலாம் அப்படி இப்படி நினைச்சேன். கடைசில என்னன்னா பொங்க பணம் வரையணும், மாடு வரையணும்ங்கங்க. என்னத்த வரையறது தெரியல இப்போ. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. நல்ல நமக்கு ஒன்றும் வராது. பொம்பளை பிள்ளைகள் மாடு வரைஞ்சாலே மாடு வரையுதுன்னா பூனை நாய் பியாயின்னு வரைஞ்சிட்டு அடக்கம். அதுக்கே நம்ம கிண்டல் பண்ணுவோம் சும்மா. இன்னைக்கு நம்ம அப்படி கோலம் போட்டோம்னா பிள்ளைகள் நம்மள என்ன பண்ண போதோ தெரியல. ஆமால, நான்லாம் ஓவரா உரண்டை இழுத்திருக்கேன். இப்போ நம்ம கோலம் போடும்போது வந்து நின்னுச்சுன்னு வை, அவ்வளவு கிண்டல் பண்ணும். அதான் பயமா இருக்கு. இல்ல எங்க வீட்டுல கோலமாவு கலர் மாவுலாம் ஒன்றும் கிடையாதுல. எங்க வீட்டுல யாரும் கோலம் போட மாட்டாவ. உங்க வீட்டுல உங்க பூ மாதிரி கலர் மாவு கோலமாவுலாம் வச்சிருப்பல்ல, எனக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வாழ சேர்த்து. சரி எடுத்துட்டு வரேன். பூ மாதிரி வேற எடுக்க விடுவாளா என்னன்னு வேற தெரியல. சரி போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். என்னது, ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் தடவை கோல போட்டியில சேரணுமா? அப்ப நம்மளாம்? அதானே, நான் கூட ஆறுதல் பிரைஸ் தருவானு இந்த தடவை கோல போட்டியில சேரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, பொம்பளை பிள்ளைகளுக்கு வைக்காம ஆம்பளை பிள்ளைகளுக்கு வச்சிருக்கானுவ இந்த போட்டியன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைகளை ஆடாடுன்னு ஆடிவிடுவோமே. எங்களுக்கு இல்லையாக்கும் போட்டின்னு. ஆமா, கலர் மாவு கோல மாவுலாம் ஆசாசியா கலர் கலரா சேர்த்து வச்சிருந்தாலுவல கோல போட்டியில போடணும்னு. இந்த பயல் என்னன்னா ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் இந்த தடவை கோல போட்டின்ட்டானுவேன். இது கூட நல்ல வித்தியாசமா தானே இருக்கு லட்சு. பயல்வளை எப்படிதான் கோலம் போடியானு பார்க்கலாமே. நீ சொல்லியதெல்லாம் சரிதான் இழிச்சு வச்சு. இருந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதல் பிரைஸ் போச்சுல்ல. இப்போ அதுக்கு தான் வருத்தமா இருக்கு. அவ்வளோ பிள்ளைகளும் தூங்கியாச்சு. இன்னும் போட்டி நடத்தியானுவேன். சீக்கிரம் போட்டியை முடிச்சு பிரைஸ் கொடுப்பானுவேன்னு பார்த்தேன்னா இந்த ராத்திரி இனிமே கோல போட்டி வச்சா என்ன வைக்கலன்னா என்ன? இதெல்லாம் நேரமா வைக்காண்டாமாக்கும். என்ன மைனியோ, தூக்கம் வருதோ? இல்லல, எனக்குலாம் ஒன்றும் தூக்கம் வரல. இதா சின்ன பிள்ளைலாம் தூங்கிருச்சுவ. இதுவெல்லாம் பிரைஸ் வாங்கணும்னு காத்து கடந்ததுவல்ல. வேற அதுவளுக்காவது பிரைஸை கொடுத்து அனுப்பிட்டு வேற பெரிய பிள்ளைகளுக்கு போட்டி வைக்க வேண்டியது தானே. ஒவ்வொரு வருஷமும் புதுசாக தான் வைக்காவ. பத்ராளியக்கு உங்க ஆத்துக்காரர் தானே பிரைஸ் கொடுப்பாரு.
அவரு சொல்லியது தானே சட்டம் தலைவர். நீங்க என்ன அவர்கிட்ட கேட்காம இங்க கிடந்து புலம்பிட்டு இருக்கிய? நீங்க சொல்லியது தான் அங்கே கேட்பாரு. நீங்க நைஸா சொல்ல வேண்டியது தானே. பேத்தியெல்லாம் தூங்க வர சீக்கிரம் பிரேச கொடுத்து அனுப்புங்க சின்ன பிள்ளைகளுக்குன்னு. அவரு நான் சொன்னாலாம் கேட்காண்டாரு. அவரு இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாரு. அவர்கிட்டலாம் பேசி வேலைக்கு ஆகாது. அப்பனா உங்க மோகன்ட்ட சொல்ல வேண்டியது தானே. அவங்கிட்டலாம் நான் பேசாண்டேன். இங்க பாரு உமா, இங்க ஒரு ஆளு நல்லா படுத்து தூங்கியாச்சு. யாரு, பரட்டை கிழவியா? எனக்கு இந்த பரட்டை கிழவியை பார்த்தா கோபமா வருது. இடிச்ச வச்சு ஏன்னே தெரியல. தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டு வந்துருவோமா? ஏற்கனவே கருகி போன கட்டை மாதிரி தான் கிடக்கு. அந்த தூக்கி கொண்டு போட்டுருவோம். சரி வேண்டாம் உமா, சும்மா இரு. இன்னல கடைசியில் இப்படி நம்மள கோலமாவை கையில் கொடுத்து நிற்க வச்சுட்டானுவேன். அதால கடுப்பா இருக்கு எனக்கும். இன்னைக்கு நம்ம கை வண்ணத்தெல்லாம் தீட்டிட வேண்டியது தான், அவ்வளோதான். வேற என்ன பண்றது? பாத்தியா சின்ன பொண்ணு, எப்படி நமக்கு கோலப்பொட்டி வைக்காம அவங்களுக்கு கோலப்பொட்டிக்கு பேர் எழுதி வச்சிருக்கானுன்னு இவன்கிட்ட கேட்காம விடக்கூடாது. அதுக்கு தான் நீங்களும் தண்ணி குடிச்சிட்டு பொறுமையா வாங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம போய் கேட்கலான்னு சொல்லிட்டு உன்னைய மட்டும் கூப்பிட்டு வந்துட்டேன். நீ நான் உங்க அண்ணன்கிட்டையும் கொஞ்சம் கேட்பல. இவ சோனி எனக்கு பயமா இருக்குவ. எங்க அண்ணன் நான் சொல்லியதை காதுலே வாங்க மாட்டான். வேற நம்ம அங்க போய் கேட்டு பல்ப்பு வாங்கிக்கிட்டு தான் வரணும். இங்க பாரு சின்ன பொண்ணு, நம்ம கேட்கதை கேட்டு விட்டுருணும். இவனு லிஸ்ட் எல்லாமே மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்கானுவ. எப்பயும் நமக்கு தானே கோலப்பொட்டி வைப்பாங்க, அப்ப நம்ம கேட்க தானே செய்யணும். அட நம்ம சின்ன பொண்ணு இளங்க ஓடியாங்க, யார் நிக்கான்னு பாரு. அட நம்ம சோனி சோனி கூணிக்கிட்டு மூஞ்ச பாருங்க. என்னல விளையாட்டு போட்டு எப்பயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தானே வைப்பிய, இந்த தடவை என்ன உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டீங்க? நீ வேறம்மா வெறுப்பேத்தாத. எங்களுக்கே கோலம் போட தெரியாது, வேற எங்களுக்கு நாங்களே சூனி வச்சுக்கிடுவோமாக்கோம். கோலம் போட தெரியாம எல்லாம் அந்த கவினன்னு பார்த்த வேலை. என்னல சொல்ற ஜெகனு? ஆமா சோனியாவே உண்மையை தான் சொல்றான். நாங்கள் வேணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு தானே கோல போட்டிக்கு பேர் எழுதி இருந்து திடீர்னு ஒரு இதை மாற்றி எதை மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு போலன்னு சதீஷ் போய் கேட்டான். கேட்டதுக்கு இந்த தடவை டிஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு ஆம்பளை வயல்களுக்கு உங்களுக்கு வச்சிருக்கு, போய் கோலம் போடுங்க, வீட்டில் போய் கலர் மாவு கோலம் மாவுலாம் போயிட்டு வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா தெருவா போய் பிச்சை எடுத்தாவது வாங்கிட்டு வாங்கன்ட்டு அனுப்பி விட்டுட்டாவ. ஆமாம், அதனால தான் நாங்கள் யார்கிட்டையாவது கோலம் மாவு கலர் மாவுலாம் கிடைக்குமான்னு உங்களை தேடி வந்தோம். உங்களை பார்த்து அங்கே காணோம். சரி வீட்டுக்கு போயிருக்காவன்னாவளா, சரி எப்படியும் இந்த தெருவழியாக வருவியன்ட்டு இங்கே நின்னா நீங்கள் வந்துட்டியே. ஆமாம், இப்போ பெரிய அலுவலுக்கு அதிர்ஷ்ட கட்டம் இந்த மாதிரி தலையணை கிடத்துதல் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் கோலம் மாவுதாங்க. அங்கே போட்டி முடிகிறதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போயிருக்கணும் கிரவுண்டுக்கு. இல்லாட்டின்னா அந்த அண்ணன் எத்தனை மணி ஆனாலும் வச்சுட்டு தான் உன் போட்டியை முடிப்பேன்னு இருக்காரு. ஆமாப்பா ஜோனி, உங்ககிட்ட கலர் மாவுலாம் நிறைய வச்சிருப்பல்ல, எங்களுக்கு கொஞ்சம் தாயா. அசுக்கு புசுக்கு நாங்கள் அழகழகா கலர் மாவுலாம் காய்ச்சி வைப்போமா, இவ அழகா தூக்கிட்டு போவாங்களாம். இவ அதில் தர ஆறுதல் பிரைஸை கூட உங்களுக்கே தந்துடுறோம்ப, தயவு செய்து தாங்க, கேவலப்படுத்தாதீங்க. சோனி இது கூட நல்ல போட்டி தான் சோனி. எப்பயும் நம்மள கோலம் போடும்போது எப்படி கிண்டல் பண்ணுவானுவ, உன் மாடு எலி மாதிரி இருக்கு, பூனை மாதிரி இருக்கு, நாய் மாதிரி இருக்குன்னு. இந்த தடவை அவனுவ கோலம் போடுவானுவல்ல, அவனுவெல்லாம் என்ன லட்சணத்தில் கோலம் போடியானுவன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆமாப்பா சின்ன பொண்ணு, நீ சொல்றத நல்ல ஐடியா தான். என்னல இந்த ரெண்டு பிள்ளைகளும் குசு குசுன்னு என்னமோ பேசிக்கிட்டே இருக்குவே. கோலமாவு தருவாளுவலா தரமுண்டாளுவலா? தருவா சோனி, அதெல்லாம் தருவா. இல்ல சரி, நாங்களே உங்களுக்கு கோலமாவு கலர் மாவுலாம் தரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா கொண்டு வந்து எடுத்து தந்தா நல்லா இருக்கும். சரி நீங்க கிரவுண்டுக்கு போங்க, நாங்களே வீட்டுக்கு போய் எடுத்துட்டு கிரவுண்டுக்கே கொண்டு வந்து தரோம். சரி சோனி, எல்லா கலரும் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. சரி நான் இடத்த காலி பண்ணுங்களேன், எடுத்துட்டு வரேன். ஏ அப்பா, இவன் என்ன கலர் வச்சிருக்கான்? அவனு சோனி வீட்டு பக்கம் போறேன்னு சொல்லிட்டு போனானுவேன், கலர் மாவு கோல மாவுலாம் வாங்க போறோன்னு. ஒருவேளை பத்தாதுன்னு நினைச்சுக்கிட்டு வாங்க போயிருப்பானுவலா இருக்கும். ஏன்னா எங்ககிட்டயும் பெருசா நிறைய கலர் மாவுலாம் இல்லை, நாங்களும் கொஞ்சோல தான் வச்சிருக்கோம். அதனாலதான் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டோம். என்னப்பா பயில்வலா, போட்டிக்கு எல்லாரும் ரெடியா? கலர் மாவு கோல மாவுன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி எடுத்துட்டு வரட்டும், பொறுமையா எடுத்துட்டு வரட்டும். இன்னைக்கு எப்படியோ உங்களுக்கு கோல போட்டி கன்ஃபார்ம். என்னன்னே ஏதோ ஸ்கூல்ல இன்னைக்கு மேத்ஸ் டெஸ்ட் கன்ஃபார்மா இருக்கு அப்படினு சொல்ற மாதிரியே சொல்றீங்க. நாங்க ஸ்கூல்ல டெஸ்ட்னாலே ஸ்கூல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டோம், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு எங்கள போட்டில. உங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த போட்டி. உங்களுக்குள்ளேயும் கலைஞர்கள்லாம் உள்ள இருப்பாங்க, அவங்கள வெளியே கொண்டு வாங்க. நீங்க வரைய தானே தெரியும் நீங்க பெரிய ஆர்டிஸ்டா இல்லையான்னு. நல்லா தெரிஞ்சுது போங்க. நாங்களும் வரைய லட்சணத்தை பார்த்து இன்னைக்கு அவளவும் கிண்டல் பண்ண போகுது. என் தங்கச்சி பூ மாதிரியே என்னைய கேவலப்படுத்திடுவா. அவ சும்மா கோலம் போட்டாலே அவளை கிண்டல் பண்ணுவேன்,
இன்னைக்கு செத்தேன். நல்லா அனுபவிங்க. எப்பயும் பொம்பளை பிள்ளைகளுக்கு கோலம் போடும்போது போய் நின்று கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீல்ல, இந்த தடவை நீங்க கோலம் போடுங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு கமெண்ட் பண்ணட்டும். என்னல இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? இல்ல பயல் இன்னைக்கு இதுக்காகவே சூப்பரா கோலம் போடுறானே. இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகள் ஓடிய கோலம் பெஸ்டா நம்ம கோலம் பெஸ்டான்னு எல்லாரும் நம்ம கோலத்தை வியந்து பாக்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கோலம் போடுறோம். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வீர வசனம்லாம் நல்லா தான் வரும். அங்கே பாடும்போது தான் கையை கிடு 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 கிடுன்னு ஆடும் பேர். நம்ம ஒரு பக்கம் இழுத்தா கோலமாக ஒரு பக்கம் போவோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுல. இன்னைக்கு நம்ம கேவலப்பட போகிறோம், அது உறுதி. இதோ இளைஞர் அனைவரும் கோலமாவுடன் தயாராக உள்ளனர் மைதானத்தில். பரவாயில்லையப்பா, தலைவன கடத்தல நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டீல. அது எங்களுக்கே ஆச்சரியமா தானப்பா இருக்கு. நாங்களும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலைவனிய பக்கத்துல நின்று அவுட் ஆயிடக்கூடாதுன்னு தூரமா நின்னோம். கடைசியில எங்க 2 பேருக்குமே போட்டி வச்சு விட்டானுவேன். கடைசியில நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், இவருக்கு செகண்ட் பிரைஸ் ஆகி போச்சு. சரி, செகண்ட் பிரைஸ்னா என்ன, நம்ம சும்மா அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இப்ப பிரைஸ் கிடைக்குதுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதுதான். சரி, அடுத்து பானை உடத்தலை பண்ணுவேன். அப்பவும் சேர்ந்து பானை உடைச்சுங்க 2 பேரும். ஐயா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. பானை உடைக்கணும், யாரும் மண்டையும் போய் உடச்சு விட்டுனா போச்சு. வேற அது வேற கேஸ் ஆயிடக்கூடாது. நம்மளுக்கு அதிர்ஷ்ட கட்டத்துல சீட்டு தந்திருக்கானுல்ல, நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்கான்னு பார்க்கணும். இதை வச்சு தெரிஞ்சுக்கிடலாம் நமக்கு இந்த வருஷம் லக்கா லக்கு இல்லையான்னு. என்ன வைக்கலன்னா என்ன, இதெல்லாம் நேரமா வைக்கண்டாமாக்கும். எனக்கெல்லாம் ஒரு வருஷமும் லக்கு கிடையாது. பேப்பரை சும்மா எதுக்கு வாங்கி வச்சிருக்கோன்னு தூக்கி தூர போடலான்னு தான் தோணுது. எல்லாம் தூக்கி தூரக்கிற போட்டுறாத. நீ தூக்கி தூர போட்டேன்னு வை, கடைசியில் உன் பேர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவா? இப்படி நம்பி நம்பி தான் எல்லா வருஷமும் பத்திரமா வச்சிருப்பேன் பேப்பரை. கைக்குள்ளேயே வச்சு அதுவே நனைஞ்சு ஈரமா போய் வீணா போயிடும். கடைசி வரைக்கும் கூப்பிட முடியான்னு நம்ம நம்புறேன். சரி சரி உமா வருத்தப்படாத, இந்த வருஷமாவது உனக்கு கிடைக்குதான்னு பாப்போம் இரு. நக்கம் இல்ல கார்த்தி. இந்தாங்களே கோலம் மாவு கலர் மாவுலாம் பிடிங்க. இந்தாங்களே நல்லபடியா கோலம் போடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஜோனி, தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. நீங்கள் கோலம் போடும்போது நாங்கள் வந்து பார்ப்போம்ல, அப்போ பார்த்துக்கிடலாம். எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியதெல்லாம். இங்க பாரு சின்ன பொண்ணு, நாங்க கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்கள் வரக்கூடாது. கோலம்லாம் போட்டு முடிச்சு பிரைஸ் எல்லாம் கொடுத்த அப்புறமா நீங்க வந்து கோலத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடிலாம் வரக்கூடாது சொல்லிட்டோம். அது எப்படி, நாங்க கோலத்தை பார்க்கண்டாமா? நீங்கள் கோலத்தை பார்க்கணுன்னா போட்டிலாம் முடிஞ்சு நாளைக்கு காலையில் வந்து பாருங்க. எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும், அப்போ வந்து கோலத்தை பாருங்க. இது நல்ல கதையா இருக்கே. அப்ப எங்க கலர் மாவுலாம் திருப்பி கொடுங்க, நாங்க திருப்பி கொண்டு போறோம். சரி 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 ஜோனி, நீ என்ன கோலம் பார்க்க வரணும் அவ்வளோதானே? நாங்கள் கோலம் போட்டு முடிச்ச அப்புறமா எல்லாரும் வந்து பார்க்க விடுவாங்கள, அந்த டைமில் வந்து பாருங்க. சரி சரி, எப்போ வந்தாலும் நீங்கள் இங்கே தானே இருப்பிய. உங்களோட கோலம் நம்பரு எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் எத்தனாவது நம்பருக்கு பேர் கொடுத்துருக்கிய எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, நாங்கள் பார்த்துக்கிடியோம். வா ஜோனி போவோம். இவனுங்களே ஏற்கனவே நல்ல பீதியில் தான் இருக்கானுவே. இவனு கோல போடிய லட்சணத்தை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணிடுவோன்னு. கேவலப்படுத்துதுமா அந்த பிள்ளைகள். சரி இல்லை சதீஷங்க இன்னும் வரலையா? வந்தால வீட்டில இருந்து கலர் மாவு கோலம் மாவுலாம் எடுத்துக்கிட்டு இந்த கவின் அண்ணன் அப்புறம் கூப்பிட்டாவன்னு சொல்லிக்கிட்டு போனான். ஓ அங்க நிக்கானோ? சரி சரி. இப்போது அடுத்ததாக மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான கோலம் போடுதல். இளைஞர்கள் எல்லாரும் நல்லா தயாரா இருக்காங்க. கோலம் மாவு கலர் மாவோட கான்செப்ட் என்னன்னா, பொங்கல் தான் கான்செப்ட். பொங்கல் பொங்குற மாதிரி பொங்கல் பானை வச்சு கோலம் போடலாம், மாட்டு பொங்கல் பத்தி கோலம் போடலாம், இது விருப்பப்பட்ட மாதிரி வரையலாம். ஆனா அதுல பொங்கல் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் இருக்கணும். நல்லா போடுவோம் பாருங்க கோலம். இளைஞர்கள் எல்லாம் தயாரா? கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? சீக்கிரம் ஆரம்பிச்சு விடுங்க, என்னத்தையாவது போட்டுட்டு நவளட்டும். உங்களுக்கு கோலம் போடுறதுக்கு கரெக்டா 1/2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள நீங்க கோலம் போட்டு முடிச்சிருக்கணும். என்னல இது, பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் நம்ம 1 மணி நேரம் டைம் தருவோமே, இந்த ஆளு என்ன நமக்கு 1/2 மணி நேரம் தான் தராரு. 1/2 மணி நேரத்தில் என்னத்தை வரைகிறது? மாடு காலு வாளுன்னு ஒன்றும் வரைய முடியாது. நமக்கு நேரம் பற்றாக்குறை இருப்பதனால தான் 1/2 மணி நேரம் உங்களுக்கு தந்திருக்கு. அதுல எந்த அளவுக்கு உங்களால வரைய முடியுமோ திறமையா அந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிலாம் பயல்களுக்கு நீங்களா வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான்லாம் இந்த தசை பக்கமே இன்னைக்கு எட்டி பார்த்துருக்க மாட்டேங்க. 1/2 மணி நேரத்துல நம்ம என்னல வரையுது? எனக்குலாம் ஒண்ணுமே வரைய வராத. ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். கோலம் மாவு கலர் மாவுலாம் இல்லைன்னா பக்கத்துல வாங்கிக்கோங்க, வாங்கி அழகா கோலம் போடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட். இவரு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தா என்னமோ எக்ஸாம் ஹாலில் இருக்க மாதிரி படபடன்னு இருக்குல்ல. இல்ல எங்களுக்கும் அப்படிதான்ல இருக்கு. சரி வாங்க, நான் ஏபிஐயோ என்னத்தையாவது ஒன்று வரைஞ்சி போட்டுட்டு ஓடிடுவோம். தரணி, தூக்கம் வந்துச்சுன்னா அம்மா கிட்ட போய் மடியில படுத்துக்க. இல்லப்பா நான் தூங்கல. பிரேஸ் கொடுப்பாங்கல்ல, அத பார்த்துட்டு வாங்கிட்டு அப்புறம் தான் தூங்குவேன். அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் ஆகுமா? அது வரைக்கும் நீ முழிச்சிருக்க கூடாது. நீ தூங்கு சீக்கிரம். இல்லப்பா எனக்கு தூக்கம் வரல. தூக்கம் வரல நீ இப்படியே முண்டக்கண்ண உருட்டிக்கிட்டு ஈடுறீங்க. கண்ணு வெளியே தள்ளிரும் போல இருக்கம்மா.
தூங்குன்னு சொன்னா தூங்கியாலா வேறு? தாயும் பேச்ச கேட்காது, தாய் மாதிரி தானே வேற மோகனும் இருப்பா. எங்கனா பிள்ளைய பத்தின அக்கறை இருக்கா பாரு இவளுக்கு. பிள்ளைக்கு பசிக்குமே, அதுக்கு சோத்தை கொடுத்து தூங்க வைப்போம் வீட்டுக்கு போய், அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலான்னு நினைக்காளா? எதுவும் தேவையில்ல, அந்த ஆள இருந்துக்கிடுவா. இப்போது மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான கோலப் போட்டி. ஐ சரணு, சரண் எப்படிங்க வந்தான்? அதுவும் கோலம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஏ சந்தியா, இது அந்த பையன் தானே? எப்போ குமாரி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் எப்போ வந்தான், எப்படி வந்தான், எதுக்கு வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. என் மேலே எதுவும் பழியதுக்கி போட்டுறாதீங்கப்பா. ரொம்ப மினுக்காத, நாங்களே எல்லாம் விசாரிச்சிட்டோம். அந்த குமாரேவுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அவன் எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தானா? அவிய ஊரில் விளையாட்டு போட்டி முடிஞ்சிருச்சான். அதான் எங்கள் ஊர்லேயும் விளையாட்டு போட்டி நடக்கு, வா வந்து பார்க்கவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். அதான் அந்த பையங்க வந்தானா. வேற ஊருக்கார பயல்களெல்லாம் எதுக்கு போட்டியில் சேர்க்கணுவேன்? சும்மா கேட்காண்டானுவேன். சேர்க்காதீங்களா? அது எப்படி ஜோனி சேர்க்காம இருப்பாவ? நம்ம ஊருக்கார பேர்ல வேற ஊர்ல போய் பிள்ளாட்டு படியில சேருவானுவல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எனக்கு பிடிக்கலப்பா அந்த பையன் கோலம் போட்டு நடக்குது. நல்லா அழகா தான் ஜோனி போடுறான் கோலம். கேவலமா இருக்கு. நீ வேற சும்மா இருப்பு மாதிரி என்னைய வெறுப்பேத்தாத. வரியில போய் அந்த பக்கம் போவோம். சதீஷ் கோலம் போடுறது எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். நானும் அங்கே வரலப்பா. சரி, அப்ப ஜெகன்லாம் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போய் பார்ப்போமா? ஒன்றும் தேவையில்ல, நான் எங்கேயும் வரல. இங்கே நினைவு பார்ப்போம். வேற திட்டி விடுவாவே நம்ம அங்கே போனோம்னா. ஐயில் டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு 1/2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்களாம். வேற நம்ம போய் அங்கே வீட்டில் தொல்லை பண்ணதுனால தான் எங்களால் கோலம் போட முடியும் இல்லைன்னு நம்ம மேலே பழியதுக்கி போட்டுருவாவே. அதனால் நம்ம இப்போ போக வேண்டாம், அப்புறமா போய்க்கிடலாம். ஆமாம், நம்மளெல்லாம் கோலம் போடும்போது இவங்க தான் வந்து மார்க் போட்டு யார் வின்னர் யார் ரன்னர்னு செலக்ட் பண்ணுவானுவ. இப்போ இவங்களே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கானுவல, இவங்களுக்கு போய் யார் மார்க் போடுவா? ஒருவேளை எங்கள் அண்ணன் கவினும் எங்கள் மாமாவும் போய் மார்க் போடுவாங்களோ? அப்படியே தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போதே கோலம் எல்லாம் கேவலமாக தான் தெரியுது. கண்டிப்பாக ஒருத்தனுக்கு கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது பாரு. நம்மள என்னெல்லாம் கிண்டல் பண்ணுவானுவே. இன்னைக்கு கோலம் போட்டு முடியட்டும், அப்புறம் தானே இருக்கு இவங்களுக்கு கச்சேரி. இங்கே நின்று பார்த்தாலே எல்லார் கோலமும் நல்லா தெரியுது. ஆமாம், இந்த இடம் தான் நல்லா விசிபிளாக இருக்கும். அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இல்லை உமா, எப்போ இந்த கோல போட்டி பிள்ளைகளுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஏதாவது ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு தானே இருப்பாவ. ஆடலும் பாடலும் கச்சேரின்னு இங்கே ஒன்றும் நடக்கலை. இந்த டான்ஸ் போட்டியாவது வைக்கலாம்ல, நம்ம ஆடிக்கிட்டு நிற்போம்ல. என்ன ஒன்றும் நடத்தாமல் இருக்காரு எங்கள் வீட்டுக்காரன். அங்கே தான் இருக்காரு சப்பானி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு. நம்ம போய் கேட்போமா, நாங்கள் ஆடுறோம், கொஞ்சம் நீ பாட்டுக்கிட்ட போட்டு விடுங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாவல்லான்னு கேட்டு பார்ப்போமாடே. பாரு, அவ்வளவும் தூங்கி வலிஞ்சிட்டு நடக்குவேன். விளையாட்டு போட்டி நடக்கிற இடம் மாதிரியா இருக்குது, மயான மாதிரி இருக்குது, எல்லாம் சுடுகாட்டில் வந்து கிடக்க மாதிரி. ஆமால பெரிய பொண்ணு, இந்த பயல்வ போட்டி நடத்தும் போது கூட நல்லா நடத்துவானுவேன். அவனோட கோல போட்டியில இறக்கி விட்டுட்டு கடைசியில் இங்கே மைக்கில் பேசியும் தெரில, கொண்டாடையும் தெரில. உங்கள் யாரவே கவின் பயலுக்கு ஒன்றும் தெரில. அவனை கொண்டு போய் அவன் கையில் எவன் மைக்கு கொடுத்தது, அவன்கிட்ட இருந்து பிடிங்கி நம்மகிட்டையாவது தர சொல்லி நம்மளாவது விளையாட்டு போட்டி நடத்தலாம். சரி, எவன் வேணாலும் மைக்க வச்சுட்டு போட்டோம். இப்போ ஆடலும் பாடலும் கச்சேரி எனக்கு வச்சே ஆகணும். வைப்பாங்களா என்னன்னு போய் கேட்டுவாவோடு. இது நல்ல கதையா இருக்கே. உங்க அண்ணன், உன் வீட்டுக்காரன், உன் அண்ணன் பையன் அவ்வளோரம் அங்கே உட்கார்ந்துருக்காவ தலைவர் பொறுப்புல. அங்கே உட்கார்ந்துருக்கேட்டு நீ தான் போய் கேட்கணும். என்னையும் போய் கேளுன்னா நான் போய் ஆடணும்னு கேட்டேன்னு வை, காலை உடச்சி உட்கார வச்சிருவாங்க. நீ போய் கேட்டேன்னா ஒன்றும் சொல்லாண்டாங்க. நான் அப்படியே நைஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவேன். நீ என்னை வந்து வாலண்டரியாக கையை பிடிச்சி போட்டு இழுன்னு இழுக்கணும். நீ வந்தாதான் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி. அந்தால நீ தொல்லை பண்ணதுனால நான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சமாளிச்சிருவேன் வீட்டில். அதனால் நீ வந்து என்ன பண்ணுறா, கேட்டுட்டு இந்த இந்த பாட்டு சொல்லிடுறேனே. பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? நான் சூடான மோகினி, கை தீண்டாத மோங்கனி, இந்த பாட்டை போட சொல்லுனே. இந்த பாட்டை போட்ட உடனே நீ என்னையை பிடிச்சி போட்டு இழுன்னு இழுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு விட்டுறணும் ஸ்டேஜில். அப்புறம் நம்ம டான்ஸ் ஆடிட்டு வந்துடுவோம். என்ன சரிதானே? நம்ம அப்போவே சொன்ன பாட்டெல்லாம் பழைய பாட்டுன்னு சொல்லி லட்சுமியும் சரசும் கெடுத்து விட்டுருச்சுவ. அதனால் நம்ம இந்த பாட்டுக்கு நம்ம எப்படியும் ஆடிடுவோண்ணே. இது நல்லா குத்து பாட்டு, எல்லாரும் தூங்கிட்டு கிடக்கையெல்லாம் எந்திரிச்சிருவா இந்த பாட்டை போட்ட உடனே. அதனால் நல்லா ஜம்முன்னு இருக்கும் பார்த்துக்க. தூங்கிட்டு கிடக்க கலடு கட்டையிலேருந்து சின்னஞ்சிறுசுலேருந்து அவ்வளவும் எந்திரிச்சு ஆடும் பேர். இல்லை பெரிய பொண்ணு சும்மா இருல, நீ போய் கேளு. இல்லைன்னா உங்கள் மைனியை போய் கேட்க சொல்லு. ஓய் மைனியோ, என்னல ஆப்பி அதில் போவா? மைனியோ, இப்போ நான் டான்ஸ் ஆடலான்னு இருக்கேன். பாட்டு போட சொல்கிறீங்களா உங்கள் மோவனை? விளையாட்டு போட்டி போர் அடிக்குது, எவ்வளோ நேரம் தான் இப்படியே கிடக்குது. இல்லைன்னா எந்திரிச்சு அவ்வளோ வீட்டுக்கு அப்போ வாங்கினா அடித்து பத்திரட்டா. பாட்டு போட்டு ஒன்றும் டான்ஸு கின்ஸு ஆட மாட்டேக்காவ, ஒன்றும் பண்ண மாட்டேக்காவ. அவ்வளோ பிள்ளைலாம் தூங்கிருச்சு. இல்லாட்டினா சின்ன பிள்ளைலையாவது ஆடுறதுக்கு அவ்வளோத்தையும் உள்ளே தள்ளி விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணுறது?
எனக்கு வேற பயங்கரமாக போரடிக்கி. கவினை கூப்பிட்டு ஒரு பாட்டு போட சொல்லுங்களா, நானும் உமாலாம் ஆட போகிறோம். எங்களுக்கு அப்படியே ப்ரைஸும் கிடைக்கும், உங்களே நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம்லா. குடும்ப வானத்தை வாங்குறதுக்குன்னே வந்து பிறந்து தொலைஞ்சிருக்காமா அந்த பெரிய பொண்ணு மாடு. ஆடியெல்லாம் வேற வேலை இல்லாம உன் மாமியாருக்கு உன் புருஷன் எங்கன்னு உட்கார்ந்துருக்கா, கொஞ்சமாவது பயப்படுறியாளா? உடம்புல பயம்னு ஒன்று உனக்கு இருக்காளா? உன் மாமனார் மாமியார்லாம் இருக்காவ, கொஞ்சமாவது அடக்கொடக்கமா இருளா. குடும்ப மானத்தை வாங்காத. என்ன நினைப்பவ அப்புறம் நம்ம வீட்டை பத்தி? எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது ஒரு தப்பாம்மா. இதில் என்ன குடும்பமானம் உங்களுக்கு போகுது? வீட்டுக்கு ப்ரைஸ் வந்த மாதிரியும் ஆச்சு, நான் நல்லா ஜாலியாக ஆடின மாதிரியும் ஆச்சு. எல்லாரும் பார்த்து கண்டு கழிக்கும் அளவுக்கு நான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஆடுவேன். ஆட காட்டட்டுமா? இல்ல கொஞ்சமாவது சொல் பேச்சு கேளல. அங்கே நின்று காலை கிளப்பிட்டு ஆடிட்டு நின்னா நல்லாவா இருக்கு சொல்லு? நம்ம குடும்பமானம் தானே போவோம். ஓ, ஆடுனா குடும்பமானம் பேருமா? சரி சரி, அப்போ நான் பாட்டு பாடட்டுமா? பாட்டு பாடுனா ஒன்றும் தப்பு இல்லைல்ல? ஆமா, இவ பெரிய பாடகின்னு நினப்பு மனசுல. மைனியோ, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டியே? நான் எவ்வளோ அழகாக பாடுவேன் தெரியுமா? ஒரு பாட்டு பாடி காட்டட்டுமா? கொஞ்சம் இருங்க, இப்போ இந்த பாடி காட்டுறேன் பாருங்க. அந்த ஆனந்தி நம்பர் தருவாளே, அந்த அரவிந்து நடுவுல வருவானே. நீயும் துப்பிடிடி காரி துப்பிடிடி, ஆல்ரெடி கம்டட் அந்த கம்நாட்டிய தட்டி விட்டுடுடி. என் பார்வை உன்னோடு, அவன் பாப்பான் காஜோடு, நீ வாமா மெயின் ரோடு, வா வெள்ளத்தில் போவோம். அடி ஆச்சாரம் நான் பீச்சாரம், நீ சொல்லு மாமான்னு வா கழுவு சமானே. பாத்தியலா மினி, நாங்கள் 2 பேரும் எவ்வளோ அழகாக பாடுறோன்னு. நாங்கள் 2 பேர் மட்டும் இப்போ ஸ்டேஜுக்கு போனோன்னு வைங்க, அவ்வளோ ப்ரைஸும் எங்களுக்கு தான். அந்த அளவுக்கு சூப்பராக பாடுவோம். இல்ல எனக்கு காதுல ரெத்த வந்துடும் போல இருக்கலாம். கழுத ஓடி வந்துச்சுன்னா பிள்ளைகளெல்லாம் மிதிச்சு தள்ளிடும். கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களா. போட்டி முடிஞ்சதான் பிரேசு தந்தானோன்னா வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும். உங்களோட பாராத்தியத்தை பார்க்க அவளம்மா. உங்களோடலாம் ஏன் தான் அந்த கொரோனா வந்து தாக்க முடியுதோ தெரியல. கொரோனா போய் 2 வருஷம் ஆயிட்டு பத்திரலையக்கோ, இன்னுமா நீங்க கொரோனாவை தேடிக்கிட்டு இருக்கிய? நீங்களோடலாம் யமனனே வித்து தின்றுவீங்களா? உங்களோட போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேரு. சுடுகாட்டுல இருந்து அவ்வளவு எந்திரிச்சு வந்தாலும் வந்திருக்கோம் பியாய்கள்லாம் இவ்வளோ பாடின பாட்டை கேட்டுக்கிட்டு. மாமா, கோலத்துக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு பார்த்துக்கிடுங்க. அனௌன்ஸ் பண்ணிடட்டுமா? ஆமா, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. அனௌன்ஸ் பண்ணிட்டு எப்படி மார்க் போடுவ நீ? ஐயோ மாமா, எனக்கெல்லாம் கோலத்துக்கு மார்க் போட தெரியாது. பொம்பளையெல்லாம் அனுப்பி விட வேண்டியது தான். மார்க் போட்டு கொண்டு வாங்க லிஸ்ட்டை. யார் ஹையஸ்ட்ல இருக்காங்களோ அவைய பேரை சொல்லிட வேண்டியது தான். ஒரு வின்னர் ரன்னர் செலக்ட் பண்ணிட வேண்டியது தான். சரி, அப்போ டைம் அப் சொல்லிட்டு நீ மார்க் போடுறதுக்கு யார்ட்டையாவது அப்போ கொடுத்து விடு. ஒரு நோட்டையும் பேனாவையும் போட்டு மார்க் போட்டு கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னும் கேம் எதுவும் பாக்கி இருக்கா? ஐயோ மாமா, இதுக்கு மேலே நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ இருக்க ப்ரைஸை கொடுத்து இனிமேல் அனுப்ப வேண்டியது தான். இனிமேல் இந்த விளையாட்டு போட்டி இதோட ஓவர். ஆமா, அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு தான் கிடக்காவே பெரிய ஆளுவெல்லாம். சின்ன பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு ப்ரைஸை கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல அப்பவே சின்ன பிள்ளைகளுக்காவதுன்னு. நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இப்போ முடிச்சிடலான்னு. கடைசியில் ரொம்ப நேரம் ஆயிட்டு, நல்லா இருட்டிருச்சு. இனிமேல் ப்ரைஸை கொடுத்து அனுப்பிடுவோம் அவ்வளோரையும். பயில்வ மார்க் வேட போட்டிலாம் வைக்கணும்னு இருந்தானுவேன். பாட்டு கச்சேரி அது இதுன்னு பண்ணணும்னு சொன்னானுவேன். கடைசியில் நேரம் ஆகி போச்சு. நீங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்டி வச்சிருந்தாலும் காணும் பொங்கல் செகண்ட் டேவும் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் லாஸ்ட் நாள் தான் வச்சிருக்கிய. நாளைக்கு அவ்வளவும் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். வேற எங்க மீதி போட்டியை வைக்கிறது? போதும் இனிமேல் அப்படியே முடிச்சு விட்டுருவோம். ஆமா மாமா, அதான் சரி. சரி, மார்க் போட மட்டும் பொம்பளையால் விட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரி மாமா. எல்லாரும் கவனிங்க, கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு தூரம் கோலம் போட்டீங்களோ அதோட நிப்பாட்டிருங்க. கோலம் போட்டது போதும். டைம் அப். ஐயோ, போட்டியை முடிச்சு விட்டானுல. எனக்கு பாடுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு தெரியலையே. என்னோட திறமையெல்லாம் வெளிப்படுத்த முடியாம போச்சே. எப்பா டைம் முடிஞ்சிச்சாப்பா, நல்ல போடு. எப்பா டைம் அப். அவ்வளவுதான், கோலம் போட்டது போதும், நிப்பாட்டுங்க. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு. இனிமேலாம் கோலம் மாவுல கை வைக்க கூடாது. எல்லாரும் கலர் மாவு கோலம் மாவுலாம் தூரம் எடுத்துருங்க. இனிமே லேடிஸ் வந்து உங்களுக்கு மார்க் போடுவாங்க. என்ன, இனிமே நீங்க கோலத்து பக்கம் வரக்கூடாது. சரிண்ணா. கான்செப்ட் பொங்கல் கோலம் தானே. நீங்க என்ன எல்லாரும் மாடு வரைஞ்சிருக்கிய, எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போறீங்களோ? ஆமனே, பொங்கல் செய்யதோட மாட்டு பொங்கல் நம்ம ஜல்லிக்கட்டோட வீரத்தை நாங்க வெளிப்படுத்துறதுக்காண்டி அவ்வளோ மாடு வரைஞ்சிருக்கோம். இந்த விஷயம் மாட்டுக்கு தெரியாம பாத்துக்கிடுங்க. இத மாடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வருஷ கணக்குல ஆகும். இதுல வேற நீங்க ஜல்லிக்கட்டு வீரத்தை வெளிப்படுத்துறீங்களாக்கும். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்களே. உங்களுக்கு 1/2 மணி நேரம் தண்டமா வேஸ்டா போச்சு போங்க. என்னன்னே இப்படி சொல்லிட்டியே? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இந்த கோலத்தை வரைஞ்சிருக்கோம் தெரியுமா? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆம்பளை பிள்ளைகளுக்கு போட்டி வச்சதுக்கு பதிலாக பொம்பளை பிள்ளைகளுக்கு வச்சிருந்துருக்கலாம் போல இருக்கு.
கொஞ்சம் கோலம் போட்டதை பார்க்க கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாவது இருந்திருக்கும். இதை பார்த்தேன்னா மாடு எப்படி இருக்குன்ற இதே மறந்து போச்சு எனக்கு. சரி நான் வாரேல, இடத்த காலி பண்ணுங்க. மார்க் போட இப்போ பொம்பளை அளவு வரும், நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது. வேற மார்க்கெல்லாம் ஆள் பார்த்து போட்டுட்டாவன்னு சொல்லிட்டு சண்டை வரும். அதனால இடத்த காலி பண்ணுங்க. ஆ சரிண்ணே. இல்ல குமாரி, நம்ம கோலம் எப்படி தரப்பா இருக்கா? நல்லா தான் இருக்கு. என் கோலத்தை பேரு இன்னும் சூப்பரா இருக்கா? நல்லதா இருக்கு. எதுக்குல கலர் கொடுக்கல? நாங்கள் போய் கலர் தான் வச்சில்லையே, வேற எங்க கலர் கொடுக்க? கலர் வேணும்னா கேட்டிருக்க வேண்டியதுதான்ல. இப்பதான் என்கிட்ட இருந்து காத்தி இவனும் தூக்கிட்டு போனானே ஜெகனம். நீ வேணும்னா கேட்டிருக்கலாம்ல. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இது கூட நல்லா தான் இருக்கு. அங்க பாருல குமாரி, அந்த பையன் கூட சூப்பரா வரைஞ்சிருக்கான். உன் ஃப்ரெண்ட் தானே அந்த பையன்? ஆமல சதீஷ், அவன் பேரு சரணு. ஓ அப்படியா? நல்லா கோலம் போட்டிருக்கானே. ஒரு மாடோட கண்ணு குட்டியாது பொங்கல் கிண்டது போல வருதே. அவன் ஏதோ கிரியேட்டிவா ட்ரை பண்ணியிருப்பான் போல இருக்கு. சரி, யாரு வின் பண்றான்னு பாப்போம். சரி, இதுக்கு மேல இங்க நின்னா சத்தம் போடுவாவே, மறுபடியும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காவன்னு. வாங்களே போவோம். டைம் முடிஞ்சிருச்சு. என்ன மார்க் போடுறதுக்கு ஆள் வரும். அந்த பையனையும் கூட்டிட்டு வா. இவனை நிக்க சொல்லாத, வேற திட்டுவாவே. சரில சதீஷ், நான் கூப்பிட்டு வரேன். நீ போ. டைம் ஆயிடுச்சா? இனிமே கோலம் போடக்கூடாதான். வா, இந்த கோலமாவு கொண்டு வா, கொடுத்துக்கிடலாம். சரி, இந்த வாரேன். நம்ம அங்கே போக வேண்டாம், இங்கே நிற்கலாம். வேற அங்கே சந்தியெல்லாம் இருக்கா, நம்ம அங்கே போனால் ஏதாவது நினைப்பா. நம்ம அவளை தான் பார்க்க வந்திருக்கோன்னு. நம்ம அவளை பார்க்கலாம் ஒன்றும் வரல. குமார் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் நம்மளும் இங்கே வந்தோம். இந்த பையலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கே பார்த்தோம்? ஏதோ நல்லா தெரிஞ்ச பையன் மாதிரி இருக்கான். ஆனால் யாருன்னு சொல்ல தெரியலையே நமக்கு. இந்த பையகிட்டே கேட்டுருவோம்மா, இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எங்கன்னா பார்த்துருக்கோமான்னு. அத்தை, நீங்களும் உமாக்களும் போய் பசங்க கோலம் போட்டியில கோலம் போட்டு பண்ணுவல, போயிட்டு நம்பர் ஒவ்வொருத்தரையும் பார்த்து மார்க் போட்டுட்டு வர்றீங்களா? ஐயா நான் போலப்பா, நீங்க போய் போடல. எத்தே, எனக்கு கோலத்தெல்லாம் கரெக்டா பார்த்து மார்க் போட தெரியாது. அதான் சொல்றேன், நீங்களே போய் போட்டுட்டு வாங்க. ஏன்னா லட்சுமி அக்கட்டையும் சரசக்கட்டையும் கொடு, அவங்க நல்லா மார்க் போடுவாங்க கோலத்தை பார்த்து. எல்லாம் சும்மா இருங்களா? எங்களுக்கெல்லாம் தெரியாதப்பா இதை பத்தி. ஆமாடே தம்பி, நாங்களும் சரியா மார்க் போட்டுக்கிட மாட்டோம். வேற யாராவது சண்டைக்கு வந்துருவாவ, என் பையன் நல்லா கோலம் போட்டான் அதுக்கு பிரைஸ் கொடுக்கலன்னு. நீயே பார்த்து கொடுத்துருப்பா. எதா இருந்தாலும் நீங்கள் ஏதாவது பண்ணா எதுவும் சொல்லாண்டாவ. நாங்கள் ஏதாவது மார்க் போட்டு அதுல யாருக்காவது மார்க் குறைஞ்சி போச்சுன்னா அப்புறம் வீடு தேடி வந்து அவ்வளோ சண்டைக்கு வருவாளுவே. என்னக்கா அவ்வளோ இப்படி சொல்லிட்டா எப்படி? ஏனே, அந்த பக்கம் சாந்தி மீனெல்லாம் இருக்காளுவ பாரு, அவங்ககிட்ட கொடுத்து பாரு. அவிட்டெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், அவிய யாரும் போட மாட்டேங்காவ. அதான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். இல்லை கவினு, அப்படின்னா பொம்பளை பிள்ளைகள்கிட்டே கொடுத்துரு. அவளுக்கு நல்ல கோலத்தை பற்றி தெரியும், அவளோடய மார்க் போட்டுட்டு வரட்டும். ஆமாப்பா தம்பி, பிள்ளைகள் போட்ட பிள்ளைகள் நல்லா கோலத்தை பார்த்துக்கிடுவாளுவே, அவங்கள்ட்டே கொண்டு கொடு. அப்படியா சொல்றீங்க? சரி, அப்போ நான் அங்கே கொடுத்து பார்க்கேன். இன்னும் அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுதோ, மார்க் போடுறீங்களோ போடாட்டேங்குதுல தெரியலையே. யாரும் நம்மள குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? ஐயோ, சந்தியா அப்பா. அந்த பையன் நம்மளை தான் பார்க்கான். அங்கிள் நல்லா இருக்கீங்களா? என்னது அங்கிளா? அப்போ இந்த பையலுக்கும் நம்மள தெரியுமோ? யாருன்னு நினச்சி இந்த பையன் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ உடம்புலாம் பரவாயில்லையா அங்கிள்? எப்போ தம்பி, உனக்கு எப்படி என்னைய தெரியும்? இல்லை அங்கிள், நீங்கள் ஒரு நாள் ரோட்டில் விழுந்து கிடந்தீங்க, உங்களை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டேன். அதனால தான் எனக்கு உங்களை தெரியும். ஓ அப்படியா? அதான் இந்த பையலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். ஒரு ரோட்டில் கிடந்த எண்ணெயை தூக்கி கொண்டு வீட்டில் போட்டான் ஒரு பையன்னு சொன்னா என் பொண்டாட்டி. அது நீ தானப்பா? உன்னைய 2வது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. எங்கேயோ பார்த்துருக்கோமா அந்த பயலைன்னு. அதான் யாருன்னு இங்கனே நின்று யோசிச்சுக்கிட்டு நின்னேன். பார்த்துக்க வந்து பேசலாமா வேண்டாமான்னு. கடைசியில் பார்த்தா நீயே பார்த்து பேசிட்டா. உனக்கு இந்த ஊர் தானப்பா? இல்லைங்கிள், எனக்கு வேற ஊர். என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். போட்டி நடக்குது வந்து பாருவான்னா, அதான் சரி போட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியாப்பா? சரி 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 சரிப்பா, வா வந்து அங்கே சேரில் வந்து உட்கார்ந்து பாரு போட்டிய. இல்லைங்கிள் பரவாயில்ல, நான் அங்கே பைக் பக்கத்துலேயே நின்றுக்கிறேன். பைக்கெல்லாம் ஒன்றும் ஓடி போவாதுப்பா, விட்டுட்டு வா வந்து சேரில் உட்காரு என் கூட. இல்லைங்கிள் பரவாயில்ல இருக்கட்டும். என் ஃப்ரெண்டு வேற நேற்று ஆடுவான். வேற ஊருங்கா? நேரம் ஆகி போச்சா, எப்படி வீட்டுக்கு போவா? இன்னும் நல்ல கற்கள் ஆகிட்டு தான் இன்னும் கஷ்டமே. இல்லைங்கிள் பரவாயில்ல, நான் போயிடுவேன். சரிப்பா, ஃப்ரெண்ட்ஸ்களோட ரொம்ப சுற்றிக்கிட்டு தெரியாத. வீட்டில் வேற உங்கள் அம்மா அப்பாலாம் தேடுவாவில்ல, பார்த்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிற வழியை பாரு. பகலில் வந்தாலும் என் வீட்டுக்காவது கூப்பிட்டு போவேன். இருட்டு கருக்கல்ல வந்திருக்கா, இனிமேல் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல. பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு என்ன? சரி அங்கிள், சரி அங்கிள். நல்ல பயலாக தான் இருக்கான். யாரு பெத்த பிள்ளையோ தெரியல. சின்ன பொண்ணு, அங்க பேர் உங்க அண்ணன் வராவே. அவன் எதுக்கு இங்கே வரான்? ஏம்மா அங்கே பாருங்க. சொல்லுங்கண்ணா.
கொஞ்சம் பசங்களாம் கோலம் போட்டிருக்காங்கல்ல, அவங்க கோலத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் மார்க் போட்டு தரலாமா எங்களுக்கு? நீங்களே போட வேண்டியதானண்ணா? எனக்கு எல்லாரும் கோலத்தையும் பார்த்து மார்க் போடலாம் அவ்வளவு தெரியாதுமா. நீங்கள் போய் போட்டு கொஞ்சம் தாங்க. உங்களுக்குன்னா கொஞ்சம் கோலத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரியுங்களா, அதனால நீங்கள் போய் மார்க் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அதனாலதான் உங்களோட கொண்டு வந்தேன். சரிண்ணா. வேற யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? வேற நாங்க மார்க் போட்ட அப்புறமா வேற யாராவது நாங்க தப்பா போட்டுட்டோன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம். நீங்க மார்க் மட்டும் போட்டு கொண்டாங்க. சரிண்ணா. இந்த சின்ன பொண்ணு பேப்பர் இப்படி பேப்பர்ல எல்லாரும் பேரும் இருக்கு. நீங்க பார்த்து நம்பர் பார்த்து மார்க் மட்டும் போட்டு கொண்டாங்க. சரிண்ணா. சூப்பரே. இவனு போட்ட கோலத்துக்கு மார்க்கே நம்ம தான் போடணுமா? இது நல்லா இருக்கே. வருஷம் வருஷம் நம்ம கோலம் போடுவோம், இவனு வந்து மார்க் போடுவானுவேன். இன்னைக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்ப பூமாரி சந்தியா சீக்கிரம் ஓடியாங்க, அவ்வளோ இருக்கும் போய் இன்னைக்கு மார்க் போடுவோம்.